ஒரே மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கவே இல்லைங்க ப்ரோ. இப்போ ஒரு கார்த்திக் சுப்ராஜ் சூப்பராக சொல்லியிருப்பாரு. அவர் வந்து நான் எல்லா ஜானருமே நான் ட்ரை பண்ணணும் ஒரு டேரக்டரா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆசை தான். 2ம் வேற வேற டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான். இங்க இங்க இது வேணா நீங்களும் சொல்ல முடியாது, அது வேணா அவங்களும் சொல்ல முடியாது. அந்த 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 பேலன்ஸ் தான் வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து வேற ஒரு தளத்தில வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நமக்கு வர்ற இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி அதோட கிளாஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க கம்பேரிட்டிவ்லி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா நீங்க பெரிய ஹிந்தி டைரக்டர்ஸ் இப்போ அனுராக் கஷ்யப் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எங்கேருந்து நான் என்னோட ரூட்டடான விஷயங்கள் எடுக்கிறேன்னா, அவர் பாலா கிட்டேருந்து எடுக்கிறேன், சசிகுமார், சுப்பிரமணியபுரம் இதுலேருந்து பார்த்துட்டு, இவங்க பாலாவோட நான் கடவுள் பார்த்துட்டு, என்னடா இது நம்ப பொறந்து வளர்ந்த ஊர் பனாரஸ். பனாரஸை நம்ம கூட இந்த அளவுக்கு இது பண்ணவே இல்ல. இங்கேருந்து தமிழ் லேண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இப்படி காட்டியிருக்காரு. ஸோ நம்ம ரூட்ஸுக்கு திரும்ப போய் படம் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? அதுதான் இங்கே பல ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நம்மளோட ஆர்ட் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணும். ஓகே. அது வந்து பணம் சம்பாதிக்குது, பணம் சம்பாதிக்கலங்கிற இதுக்குள்ளவே அந்த அந்த கேள்விக்குள்ளே அதை பொருத்தி அதோட ஸ்டாண்டர்டை வந்து நம்ம கொஞ்சம் கூட குறைச்சிடவே கூடாது. உங்களுக்கு மேபி ஒரு சில பேர் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடவும் அதோட மட்டும் வந்திருக்கலாம். அவங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை பற்றி நீங்கள் அதை பற்றி கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. இப்போ ஒரு சில பேர் வந்து நான் இப்படிப்பட்ட ஃபிலிம்ஸ் தான் பண்ண போகிறேன், நான் எத்தனை நாள் நானே இல்லைனாலும் என்னோட ஃபிலிம்ஸ் வந்து இன்றைக்குமே மகேந்திரன் சாரோட ஃபிலிம்ஸை பற்றி நம்ம பேசுவோம், பாலமகேந்திரா சாரோட ஃபிலிம்ஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா அன்றைக்கி அவங்க அந்த ஆர்ட் ஃபார்முக்கு வந்து ட்ரூவாக இருந்தாங்க. அதை தான் என்னோட மோட்டிவ் அப்படின்னு லைஃப்பில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு. இப்போ ராம் சாரோட ஃபிலிம்ஸ் நம்ம என்றைக்குமே பேசுவோம். ராம் சார் சூப்பராக சொல்லுவார் ஒரு இடத்துல வந்து சொல்லும்போது, வெற்றியை வந்து என் வெற்றியை வந்து நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணாதீங்க, எது வெற்றின்றதை நீங்கள் இது பண்ணாதீங்க. காரில் போனால் தான் உங்களுக்கு விக்ட்ரினா எனக்கு பைக்கில் போகிறதே விக்ட்ரி தான். நீங்கள் பெரிய பங்களாவில் இருக்கிறதா உங்களுக்கு விக்ட்ரினா எனக்கு நார்மலான ஒரு வீட்டில் இருக்கிறதே விக்ட்ரி தான். ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இதுக்கான டேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்கள வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான இடம், அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து தமிழ் சினிமா என்றைக்குமே அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்கு. இப்போ ஜமா வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான். என்னதான் ஒரு கமர்ஷியல் மீட்டரில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே அது கண்டிப்பாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். அந்த ஆர்ட் ஃபிலிம்க்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இவ்வளோ பெரிய ரெகக்னிஷன் ஆடியன்ஸ் வந்து கொடுக்கும்போது ஆடியன்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து ப்ராப்பராக இது பண்ணணும். இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிம்ஸுன்றது அது தனி. இந்த இண்டஸ்ட்ரியே வந்து நடத்துறதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பயங்கரமாக இயங்குறதுக்குமே வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிம்ஸுன்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிம் ஒன்று வரும்போது அதன் மூலமாக ஒரு 4-5 டேரக்டராக அது வந்துருவாங்க.